தமிழ்நாட்டின் வரவு என்ன, வருவாய் என்ன, அந்த வருத்தத்தில் நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அது பல பேர் எல்லாருமே ஒரு வேண்டுகோளா வச்சாங்க. அதை விட உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் உதய ஸ்டாலின் ரொம்ப காலமா இருந்தது. நான் அவரோட பேசியிருக்கேன். நம்முடைய முதலமைச்சருக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கு. அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான திட்டமாக தயாரித்து முந்தா நாள் அறிவிச்சிருக்கார். இப்போ சார் பாக்யராஜ் சார் தெரியும், ஒரு பங்களாவில் ஷூட் பண்ணா ஒரு நாளைக்கு 1 லட்சம் வாடகை. அதுவும் டைம் சொல்றாங்க, காலைல 7 இருந்து நைட்டு 9 வரைக்கும் தான் 1 லட்சம். அதுக்கு மேலே போனால் வாடகை தனி. ஒரு சின்ன படம் எடுக்கலான்னு ஒரு குடிசை வீட்டுக்கு போனால் அவன் 10,000 கேட்குறான். இப்படி செலவினங்கள் ஏராளமாக போயிடுது. ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கிற இந்த அற்புதமான திட்டத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் வரவேற்கிறோம். சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் மனமாற வரவேற்கிறோம். மிகப்பெரிய செலவு 40% குறையும். படம் தயாரிக்கிறதுல இப்ப தயாரிக்கிறதுல 40% குறையும். அப்புறம் ஈஸியா பூந்தமல்லி போயிட்டு அழகா எடுத்துட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் தமிழக முதல்வரை அவங்க திட்டம் போடுறாங்க, அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நான் என் சார்பில் வேண்டிக் கொள்வது, இங்க அறிவிச்சிட்டீங்க, அந்த இடத்துல முதல்ல சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு தேவையான படமெடுப்புக்கு தேவையான வீடு, கோயில், பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், கோர்ட், கிராமப்புறம், நகரப்புறம், இதை முதல்ல வடிவமைச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டு ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல பண்ணா நம்ம சிறுபட தயாரிப்பாளர் அத்தனை பேரும் பெரும் பலன் அடைவார்கள். பெரிய படங்களுக்கு செட்டுக்கிட்டெல்லாம் அப்புறம் போடுங்க, அவங்க எப்போன்னா எடுத்துக்குவாங்க, அதுவும் ரெடி ஆகும். ஆக அந்த 140 ஏக்கரில் 500 கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாகும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அறிவித்தது தமிழ் திரையுலகத்தையே இன்பத்தில் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நான் ஒரு வேண்டுகோளை கூட வச்சிருக்கேன். தமிழ் சினிமாவுக்கு கலைஞர் எல்லா முதலமைச்சர் நல்லா பண்ணியிருக்காங்க, நம்ம யாரையும் குறை சொல்ல. ஆனா எல்லாரை விட டாக்டர் கலைஞர் மிக அதிகமா பண்ணியிருக்கார். முதல்ல 3 லட்சம் ரூபாய் மானியம் அறிவிச்சதே கலைஞர் தான். அதுக்கு பிறகு அந்த அம்மா 5 லட்சம், பிறகு இவர் 7 லட்சம் ஆக்கினார். ஆக்கி எல்லா பெரிய படங்களுக்கெல்லாம் கொடுத்தார். அதை ஒரு 8 வருஷம் கொடுக்காம விட்டாங்க. இப்போ இந்த முதல்வர் மானியத்தை கொடுக்கிறார், அறிவிச்சு படமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக டாக்டர் கலைஞர் வழியில் நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ் திரையுலகை காப்பாற்ற இருக்கிறார்கள். சென்ற 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளாகவே தமிழ் சினிமாவுக்கு சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு பெரிய சோதனைகள், வேதனைகள், நட்டங்கள், கஷ்டங்கள். ஆனால் இந்த திரைப்பட நகர் உருவாகிவிட்டால் நிச்சயமாக ஒரு 40% சிரமம் குறையும், செலவு குறையும். அப்படிப்பட்ட திரைப்பட நகருக்கு டாக்டர் கலைஞர் திரைப்பட நகர் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நான் பணிவோடு முதல்வரை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த படம் இமெயில் நான் ஒரு போராட்டமே நடத்தினேன். ஆன்லைன் எத்தனை குடும்பங்கள் அழிந்து விட்டது, எத்தனை அடிக்ட் ஆயிடுறாங்க. ராத்திரி பகல் மாணவர்கள், எத்தனை மாணவர்கள் இறந்தோம். ஆக அதை தமிழக அரசு ஒரு தீர்மான சட்டமன்றத்தில் ஆன்லைன் தடை சட்டம் கொண்டு வந்து ஆளுநருக்கு அனுப்புனா அது அவரு சரியான கவனத்தை செலுத்தாம பண்ணி அப்புறம் அது கோர்ட்லயும் அது தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனா உயிரை இழக்கிற, பொருள் நஷ்டம் எடுக்கிற, குடும்பத்தை கெடுக்கிற ஆன்லைன் டிக்கெட்டுக்கு என்ன சட்டம், தடை சட்டம்? உயிரை விட என்ன இருக்கு? ஆகவே அப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும். ஆனா அந்த விஞ்ஞான வளர்ச்சி உயிர் பறிப்பதாக, குடும்பங்களை அழிப்பதாக இருக்கக்கூடாது என்பதான் வேண்டுகோள். இந்த இமெயில் படத்தின் மூலமாக ஒரு கிரைம், ஒரு த்ரில்லர், பல குடும்பங்களை கெட்டு போகிற விஷயங்களை சொல்லி அப்படி வேண்டாம், நல்வழிப்படுத்துகிற ஒரு படமாக அமைந்திருக்கும் என சொல்லி இயக்குனர் தயாரிப்பாளர் எஸ்.ஆர். ராஜன் அவர்களை இந்த கே. ராஜன் வாழ்த்துகிறேன். வாழ்க வெல்க. நன்றி, வணக்கம்.